எல்லோருக்கும் நமஸ்காரம். 2வது பதிகம். இதோட ராகம் பூர்வி கல்யாணி. இதுவும் விருத்தமும் பாட்டும் அமைஞ்சிருக்கிறது. கண்டசாப்தம். முதல்ல விருத்தம். சந்திர ஜடாதரி முகுந்த சோதரி துங்கச்சல சுலோச்சன மாதவி संभ्रमभयोदरी सुमङ्गली सुलक्षणी साற்றரும் கருணாகரி அந்தரி வராகி சாம்பவி அமர சோதரி அமலை ஜகஜால சூத்ரி அகிலாத்மகாரணி வினோத சயனாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வனராஜ சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புஷ்பாஸ்திராம்புயபாணி தொண்டர்களுக்கு அருள் சர்வாணி அல்கரி மலர்பியமராதி துதி வேத ஒலி மழத்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. காரணக பன்பியும் பன்பியின் அலங்களும் கரிய புருவ சிலைகளும் கர்ண குண்டலமும் மதிமுக மண்டலமுனுக கஸ்தூரி போட்டு மீட்டு பூரணல் திடுவிழியும் அமுத மொழியும் சிறிய கோவையில் கனியகரமும் உமிழநயனாசியும் புல்தரிக கந்தமும் கொடுஞ்சோடான களமும் அம்மா வாரணன் திருமார்க வனமுலையும் மேகலையும் மணிநூபுர பாதமும் வந்தனது முள் நின்று மந்தஹாசமுமாக வல்வினையை மாற்றுவாயே. ஆரமணி வானிலுரை காரகைகள் போல நீரை ஆகி கடம்பூரில் வாழ்வே அமுதீசர் குருபாகம் அகலாத சுகபாணி அருள்மாமி அபிராமியே அம்மா அபிராமியே அபிராமியே அபிராமியே. நமஸ்காரம். இந்த உருவி கல்யாணில பாடின சந்திர ஜடாதிரிங்கிற 2வது பதிகத்தோடு அர்த்தம் பார்ப்போம். சந்திர ஜடாதரி முகுந்த சோதரி சொல்ற. சந்திர ஜடாதரினாக்க தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுல தலையோட முன்பாகம்
ஒரு சந்திரனோட பிறை பார்த்துருப்பேன், நீங்க காமாட்சியோட உருவத்துலலாம் பார்த்துருப்பேன், வச்சுட்டு இருக்கா. முகுந்த சோதரி, முகுந்தன்னாரு மகாவிஷ்ணுவோட சோதரிங்கிறார். மகாவிஷ்ணு சோதரிங்கிறத அக்காவா தங்கை, சோதரினா அக்காவும் சொல்லலாம் தங்கையும் சொல்லலாம். ஆனா அவர் அந்த அந்தாதியில ஒன்று சொல்றார், மூவா முகுந்தற்கு இளையவளே அப்படிங்கிறார். மூவா முகுந்தன், முகுந்தனுக்கு இளையவளேட்டு அந்த அந்தாதியிலே சொல்றார். இளைய சகோதரி ஆயிட்டு அவர் கணக்காக்குறார். சகோதரி துங்க சலச்சுலோச்சன மாதவி, துங்கம்னா நீண்டு இருக்கிறது, சலச்சுலோச்சன மாதவி, லோச்சனம்னா கண்ணு, அம்பாளோட கண்ணை சொல்றார். ரொம்ப அழகா நீண்ட அழகான கண்ணு, சலச்சுலோச்சன சலனம் இல்லாதக்கு வச்சுருக்காளாம் கண்ணை. அப்புறம் மாதவி, மாதவினாக்க கொடி போன்றவள் அப்படிங்கிறார். ரொம்ப கொடி போன்ற இடையுடைய அம்பாள் அப்படி சொல்றார். அடுத்து சம்பிரம பயோதரி, அப்படி சம்பிரம பயோதரினாக்க அமுதூட்டும் பால் உள்ள மார்பகங்களை உடையவள், எல்லாருக்கும் பசிச்சாக்க பால் கொடுக்கப்பட்டவளாக்கா அம்பிகை. அதாவது திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாட்டு நமக்கு படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட சம்பிரம பயோதரி. அடுத்து சுமங்கலி, நித்திய சுமங்கலி, மங்களமா இருக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுனால சுமங்கலி சொல்றார். சுலட்சணி, சுலட்சணின்னா நல்ல லட்சணம் பொருந்தியவள் அம்பாள். அடுத்து சாத்தரும் கருணாகரி, எல்லாருக்கும் போற்றப்பட்டவருக்கு எல்லாருக்கும் கருணை உள்ளவள் அப்படிங்கிறார். அடுத்தது அந்தரி, அந்தரினா துர்க்கைன்னு சொல்லலாம் ஒரு இடத்துல. அப்படி நிறைய பேர் சொல்றார் அம்பாளுக்கு பார்த்துங்கோ. ஏன்னாக்கா லலிதா சஹஸ்ரநாமத்துல எவ்வளோ பேர் வருது அம்பாளுக்கு, 1000 பேர் வருது. அது மாதிரி ஒரு இடத்துல அம்பாளை ஒரு பேர் நிறைய பேர் சொல்லி இந்த அவருக்கு மனசு அப்படி சந்தோஷம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்றார். அடுத்து அந்தரி, வராகிங்கிறார், சாம்பவிங்கிறார். அமர சோதரி, அமரர்னாக்க தேவர்கள், தேவர்களோடு தேவர்களோடு தலைவி, தேவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவிங்கிறார் தோத்தரி. அடுத்து அமலை, அமலைனாக்க ஆதியும் அந்தம் இல்லாதவள் அமலை. அடுத்து ஜெகத் ஜால சூத்ரி, ஜெகம் முழுவதும் உள்ள ஜெகத்தம் மட்டும் ஆளப்பட்டவள் அப்படிங்கிறார். அகிலாத்ம காரணி, அகிலம் முழுவதும், அதே தான் சொல்றார், அகிலம் முழுவதுக்கும் காரணமான பட்டவள் அம்பாள். அடுத்து வினோத சயநாரணி, அப்படின்னா ஒரு வினோதமான ஒரு உருவம் சில சமயம் அம்பாளுக்கு இருக்கும், அதிசயமான ரூபம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நாரணி, நாரணினா சரஸ்வதியும் சொல்லலாம். ஒரு இந்த இடத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, சரஸ்வதியும் சொல்லலாம். அம்பாளை தான் சொல்றேன், எல்லா பேர்ல அவர் கூப்பிடுவார். அகண்ட சின்மய பூரணி, அகண்ட சின்மயம், அகண்ட பரந்த சின்மயமான பூரணத்தோ நின்றவள் அம்பாள் அப்படிங்கிறார். அடுத்தது சுந்தரி, சுந்தரினா அழகானவள் சுந்தரி. நிரந்தரி, நிரந்தரமா எல்லாரோட மனசுலையும் குடிகொண்டு நிரந்தரி. துரந்தரி, துரந்தரி துன்பமெல்லாம் போக்கப்பட்டவள் துரந்தரி. வரைராச சுகுமாரி, வரைராசன்னாக்க பர்வதராஜனோடு புத்திரிங்கிறார். வரைனாக்க மலை, வரைராச, ராசன ராஜா, வரைராச பர்வத புத்திரனோடு புத்திரி, பர்வத ராஜாவோடு மகள். சுகுமாரி, சுகுமாரினா பெண்ணு. இது கௌமாரி, கௌமாரினா கௌமாரம்னா சின்ன பருவம். அப்ப கௌமாரினாக்க முருகனை தோற்றுவித்தவள், கௌமார பருவத்தில் முருகனை தோற்றுவித்தவள். உத்துங்க கல்யாணி, உத்துங்க கல்யாணினா என்ன, எப்போது கல்யாண குணங்கள் நிறைஞ்சவள் கல்யாணி. புஷ்பாஸ்திரம் பயபாணி, புஷ்பங்கள் எல்லாம் கையில வச்சுன்னு, பாணினா கை, புஷ்பாஸ்திரம் வாயி, கையில நிறைய மலர்களை வச்சுருக்காளாம் அம்பாள் அழகா. தொண்டர்களுக்கு அருள் சர்வாணி, நம்மள மாதிரி உள்ள தொண்டர்களுக்கெல்லாம் எப்போதும் அருள் புரியப்பட்ட சர்வ மங்களை அவள், சர்வ மங்களாம்பிகையாக்கும் அவள், ரொம்ப அழகானவள். அந்தரி, மலர் பிரமராதி துதி வேதவதி, பிரம்மாக்கு இவளுக்கு எல்லாமே அவள் வேதத்தின் நாயகி அவளுக்கு, அவள் அப்படிப்பட்டவள். வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி, எல்லாம் அவதான் பார்த்துங்கோ. சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி, எல்லா இடத்துலயும் சிவன் போற்றப்பட்ட அம்பாள் அப்படிங்கிறார். அடுத்தது காரழக பந்தியும் பந்தியின் அலங்கலம், பாட்டோட அர்த்தம். காரழக பந்தியும் பந்தியின் அலங்கலம் நாக்க, காரழக பந்தினாக்க வரிசை, பந்தி கருப்பு மேகம் போல உள்ள கூந்தல் இருக்கான் அம்பாளுக்கு, கருப்பு மேகம் போல எப்படி வரிசையாக பின்னப்பட்ட கூந்தல், வரிசைனாக்க பந்தினா வரிசை. அப்புறம் பந்தியின் அலங்கலம், அலங்கல்னா மாலை, அப்போ வரிசையா மாலை போட்டு இருக்கான். அடுத்தது கரிய புருவ சிலைகளும், கரிய புருவ சிலைகள்னாக்க வில்லாக வளைஞ்ச புருவம் அம்பாளுக்கு, வில்லாக கருப்பா விளைஞ்ச புருவங்கள். அடுத்தது கர்ண குண்டலமும், கர்ணம்னா காது,
அதுல போட்டுருக்கிற குண்டலங்கள், அந்த கர்ண குண்டலமும் மதிமுக மண்டலமும். மதிமுகம் இப்ப எப்போதும் சொல்றாரே மதி மதி மதிங்கிறாரே, நிறை மதியா இருக்காளே அம்பாள். அந்த மாதிரி மதிமுக அந்த சந்திர பிம்பத்துமான உள்ள முகத்துல கஸ்தூரி பொட்டும் இட்டு, கஸ்தூரியிலான நல்ல வாசனை திரவினால் உண்டாக்கப்பட்ட பொட்டு இட்டுன்னு இருக்கா. என்ன என்ன அழகா சொல்றார் பார்த்தீங்களா. அடுத்து கூராணன் திடு விழியும் அமுத மொழியும். திடு திடு விழியும், பூரண கூர்மையான விழி கொண்டவள் அம்பாள், கூர்மையான விழி. நம்ம எல்லாரையும் பார்த்து அரவணைச்சு போனோம் பார்த்தீங்களா அந்த விழியால அப்படின்ட்டு. அமுத மொழியும், வாய் வந்து அமுதமா இருக்கு அவளோட மொழிகள் அந்த வாயிலேருந்து. இன்னும் சிறிய கொவ்வையின் கனி அதரமும், கோவப்பழத்தோடு நிறம், கோவப்பழத்தோடு சிவப்போடு நிறமாக்கும் இந்த கனி அதரம். அதரம்னா உதடு, உதடு இதழ்கள், அதுல வந்து சிவப்பா இருக்க நேச்சுரலா கோவப்பழத்தோடு நிறமா இருக்கு. கோடு சோடான களமும், தாமரை மட்டு போல களம் போல கழுத்திருக்கு. இன்னும் அதுல வந்து வாரணன் திருமாந்த வனமுலையும். வாரணன்னாக்க கச்சை, கச்சையினால கட்டப்பட்ட அந்த மார்பகங்கள், அதுல 2 முலைகள் இருக்கு. வனமுலையும் மேகலை, மேகலைனா ஒட்டியானம், ஒட்டியானம் போட்டு இருக்கா அம்பாள். மணி நூபுர பாதம், மணிகள் எல்லாம் கோத்த நூபுரம். போன இதுலயே சொன்னோம், நூபுரம்னா கொலுசு, மணிகள் எல்லாம் கோத்தப்பட்ட கொலுசு போட்டுருக்கா அந்த பாதத்துல அழகா. அப்படிப்பட்ட அம்பாளே வந்தனது முன்னின்று, என்னோட முன்னக்க வாமா, வந்தனது முன்னின்று மந்தகாசமுமாக, மந்தகாச புன்னகை போத்துட்டு வாமாங்கிறார். வந்துட்டு வந்தனது முன்னின்று மந்தகாசமாக வல்வினையை மாற்றுவாய், என்னோட வினைகள் எல்லாம் மாற்றணம்மா அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அம்பாளை சொல்றார். ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை. ஆரமணி வானிலுரை, வானில என்ன உறைஞ்சிருக்கு? தாரகைகள், நட்சத்திரம் வரிசையா கோத்த மணி மாதிரி இருக்காளாம் அம்பாள். ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறைஞ்சி இருக்கா ஆதி கடவுரின் வாழ்வே. எப்போதும் எங்க திருக்கடவுர்ல நிறைஞ்சி இருக்கிற அம்பாளே அமுதீசர் ஒரு பாகம், சிவனோட ஒரு பாகம், அகலாத சுகபாணியா இருக்கா. சுகமா அவரோட கிட்டக்க எப்போதும் இருக்கு. அப்போ இந்த பற்ற என்ன சொல்றாருனாக்கா, அபிராமி பட்டார் 2 பேருமாவே வந்து என் முன்னக்க வாங்க, 2 பேருமா வந்து அருள் புரிங்கோ எல்லாருக்கும் அப்படிங்கிறார். நீ மாத்திரம் வரணுங்கிறது இல்லை, சிவனையும் கூட்டிட்டு வாதான், அம்பிகை பதியோட வான்ட்டு ஒரு சொல்லி. அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. என்ன அழகா ஒன்றுலையும் சொல்றாரு பாருங்க. போக போக ஒவ்வொரு பதிகத்துல ஒவ்வொரு இதுலையும் ரொம்ப அர்த்தமா சொல்லுவார். இது எல்லாரும் கேளுங்கோ. இந்த அர்த்தம் கேட்டாலே அம்பிகையோட அருள் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அபிராமியோட அருள் கிடைக்கணும், அம்பாளோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். இது 2வது பதிகத்தோடு அர்த்தம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தரும் நினைக்கிறேன். அப்படி ஓகே.